மூடலாக அல்ல சொல்லித்தான் இருக்கிறான். அதாவது சில பேர் ஒரு மாதிரி பைத்துல் முகத்தஸ் நிப்பாட்டிக்கிட்டான்னு சொல்லக்கூடாது. பைத்துல் முகத்தஸ் தாண்டி நல்லா உங்களுக்கு வழங்குறது ரொம்ப தப்பா இருக்குதா? தப்பா இருந்தா சிம்பிளா கதை சொல்லுங்க, அது மாதிரி போயிடலாம். ஆராய்ச்சியோட படிக்கணுங்கிறக்காக கொஞ்சம் விவரமா சொல்லுது. அப்ப நுரியகும் என் ஆயாச்சினா நம்முடைய சான்றுகளை அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக இது சொல்லித்தானா. குர்ஆன்லயே மேராஜ் இருக்குங்கிறத முதல் ப்ரூவ் பண்ற. அதுதான் ரெண்டாவது ஹதீஸுக்கு வருவோம். குர்ஆன்லயே மேராஜ் இருக்கிறதா இருக்குது. மேராஜ் பயணம் இந்த பைத்துல் முகத்தஸ் தாண்டியும் இருக்குது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தனக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சிருக்கான். என்ன வழிமுறை தெரியுமா? தன்னுடைய நபிமார்கள் சில பேரை தேர்வு செஞ்சு அவர்களுக்கு நம்மள மாதிரி ஒரு ஊசலாட்டம் வந்துடக்கூடாது, நம்மள மாதிரி ஊசலாட்டம் வரக்கூடாதுக்காக வேண்டி இந்த அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் அதை கொஞ்சம் காட்டுவான் அல்லாஹ். அப்படி காட்டி இருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி கொள்ளரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் காட்டினோம் மலக்கூத்த சமாவாத், வானுலக ஆட்சியையும் வானுலக அற்புதமான ஆட்சியை அவருக்கு நாம் காட்டினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு வானுலகத்தில் நடக்கிற அந்த அரசாட்சி எப்படி என்பதை காட்டுறத ஒரு சுன்னத்தா வச்சிருக்கிறான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் நடந்த விஷயம் நினைக்க கூடாது. இப்ராஹிம் நபிக்கும் காட்டிருக்காங்க. அது விலாவாரியா ஹதீஸ் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். நமக்கு நம்ம அந்த உம்மத்தா இல்லாதனால அந்த உம்மத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா ஒண்ணு உறுதியா தெரியுது, நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி உள்ளார், வானம் பூமியில உள்ள அற்புதமான அந்த ஆட்சி முறையை அவருக்கு நாம் காட்டுவதற்காக காட்டினோம்னு சொல்லியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டினதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்ப அந்த மாதிரி ஒரு காட்டும் பொழுது சொர்க்கம் ரசூலுல்லாஹ் பேசும்போது 100% உறுதியாக பேசுவாங்க. சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தா. நரகம்ங்கிறத பேசும் பொழுது நரகத்தை பார்த்துட்டு பேசினா அது எப்படி இருக்கும்? அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்லங்க. அதுக்காக வேண்டி நரகத்தை பற்றி பேசக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தை பார்க்கணும். சொர்க்கத்தை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அதை அவருக்கு நம்ம காட்டணும். எப்படி எல்லாம் என்னுடைய ஆட்சி வல்லமை அரசு குர்சு சூரத்துல் முன்தகா அங்க உள்ள அதிசயங்கள்லாம் என்னென்ன பேரற்புதங்கள்லாம் இருக்குது என்பது மற்றவங்களுக்கு தெரியலையோ என்னுடைய தூதர்னு நியமிக்கிறவர் கரெக்டா பார்த்தா தான் அவர் கரெக்டா விளக்கி சொல்லுவார். கேள்வியினால் விளக்குவதை விட பார்த்து விளக்குவதில் அதுக்கு தெளிவு அதிகம் தானுங்க. காதுனால கேட்டு விளக்குறதை விட பார்த்துட்டு விளக்குறதுல தெளிவு அதிகமா இருக்கும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் காட்டினேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டின அதே மாதிரியான ஆட்சியத்தான் அத்தாட்சியத்தான் அங்க சொல்றான். நுரியஹு மின் ஆயாத்தினா நம்முடைய ஆயாத்துகளை அவருக்கு காண்பிப்பதற்காகத்தான் கூட்டி சென்றோம். அப்ப இதுல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தான் போனாங்க, அதை தாண்டி போகலங்கிறாங்கல்ல. அவங்க பைத்துல் முகத்தஸுக்கும் மக்காவுக்கும் இடையில என்ன அற்புதத்தை போய் காட்டினான்ல. பைத்துல் முகத்தஸ் துன்யாவில் இருக்கிற ஒரு ஊருக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் துன்யாவில் இருக்கிற ஊருக்கு இடையில உள்ளதுல என்ன அதிசயத்தை என்ன அத்தாட்சியும் கொண்டு காட்டுற கூட்டிட்டு போனா? அல்லாஹ் கூட்டிட்டு போகாமையே போய் பார்த்துட்டு வர முடியுமே. சிந்தி போனாங்களே எத்தனை சஹாபாக்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கண்டாங்களே. அப்ப இதுல நமக்கு விளங்குது, குர்ஆனே இது சொல்லுதுன்னு விளங்குது. இரண்டாவது, அதே சூறாவுடைய அதே இஸ்ராங்கிற பனி இஸ்ராயில் சூறாவுடைய இது முதல் வசனம். சூரத்துல் இஸ்ராவுடைய ஃபர்ஸ்ட் வசனம் தான் இப்ப நான் சொன்ன சுப்ஹான் அல்லதி அஸ்ராங்கிறது. அதே சூறாவுடைய 60வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா ஜஅல்னர் ருயல்லத்தி அரைனாக்க இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நபியே, உமக்கு ஒரு காட்சியை நாம் காட்டினோமே, ஒரு காட்சி ஒன்று காட்டினோமே, அந்த காட்சியை மக்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் நாம் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் அதே சூறாவுல சொல்லி காட்டுறான். அது என்ன காட்சி? அதுதான் மேராஜில் நடந்த காட்சி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே விளக்கி இருக்கிறாங்க. நான் அந்த ஹதீஸ்ல இருந்து விளக்கும் போது விரிவாக சொல்றேன். அப்ப அல்லாஹ் ஒரு காட்சியை காட்டுறான்ல, அந்த காட்சியை பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு இரவுல என்னுடைய இறைவன் என்னை பைத்துல் முகத்தஸ் கொண்டு போய் அங்கிருந்து அதையும் தாண்டி முதல் 2, 3, 4, 5, 6, 7 வானங்களையும் கடந்து அங்க உள்ள அதிசயங்களா எனக்கு காட்டிவிட்டு சொர்க்க நரகத்தை காட்டிவிட்டு சுதர்த்துல் முன்தகாவை காட்டிவிட்டு கடைசியா என்னை கொண்டாந்து அல்லாஹ் சேர்த்துட்டான்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் நஞ்சம் பேர் வந்திருந்தாங்கல்ல, எல்லாம் அவுட் ஓடி போச்சு. விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேரை தவிர எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன் ஓடினாங்க? லூசுண்டாங்க, கரெக்டா இருக்காரு. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கான பேரு,
அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு வச்சிருந்த பேர் என்னன்னா மஜ்னூன் சொன்னாங்க, பைத்தியக்காரன், லூஸ் கிறுக்கன்னு சொன்னாங்க. அப்ப அதை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரூவ் பண்ண முடியல. இந்த மேராஜ் சொன்ன உடனே அபூ ஜஹலுக்கு சந்தோஷமா போச்சு. அந்த சம்பவமே வருது, அவனை கூப்பிட்டு உன்னை சொன்னீங்க மேராஜ் எல்லாத்தையும் சொல்லுப்பா, அவன் சொல்லுவான் எல்லாத்தையும் சொல்லு, ரொம்ப ஈஸியா இருக்க வேலையை, நம்ம வேலையை ரொம்ப லேசாகிட்டேப்பா, நீனே சொல்லுன்னு சொல்லி அவன் கண்ணு அடிச்சிருக்கான். சொன்ன உடனே பாத்தீங்களா எவ்வளவு நாளா லூசு நம்பாம இருந்தீங்கள, இப்ப பாருங்க ஒரு ராத்திரில இங்க இருந்து போனாராம், பைத்துல் முகத்துக்கு போனாராம். அப்புறம் அல்லாஹ் உதவி செஞ்சு அதை ப்ரூவ் பண்றாங்க. அது ஒரு விஷயம். அது ஹதீஸ்ல நம்ம எப்படி ப்ரூவ் பண்றாங்கங்கறத ரெண்டாவது தெரிஞ்சுக்கிறோம். இப்ப தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, அதுல அந்த இந்த காட்சியை மனிதர்களுக்கு ஒரு ஃபித்னாவாக நாம் ஆக்கணும்ங்கறான்ல. இந்த ருபியாவை, இந்த காட்சியை ஒரு ஃபித்னாவாக நாம் எந்த காட்சியை, எந்த சூறாவில் ஒரு காட்சியை காட்டுவோம்னு அல்லாஹ் சொன்னானோ, இல்லை நுரியகும் எதே சூறாவில தான் இதுவும் வருது, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிக்கணும்ன்றான்ல, அந்த காட்சி தான். அல்லாஹ் காட்டின அந்த அத்தாட்சியை மக்கள்கிட்ட சொன்னா வந்தவன் ஓடி போயிட்டான். ஆஹா, இவர் நம்ப முடியாதெல்லாம் சொல்றாரு, கொஞ்சம் கூட அறிவுக்கு ஏத்துக்கிறாரெல்லாம் சொல்றாரு, நம்ம ஏதோ நல்லது சொல்றான்னு பார்த்தா இப்படி உளர்றாரு, ஒரு அளவுக்கு மீறி போகுது, வந்த ஆள்ல திரும்பி ஓடி போயிடுச்சு. அப்ப அப்படி ஒரு காட்சி நடந்திருக்கிறது என்பது இந்த சூறாவிலிருந்து வழங்குது. தெளிவாக என்ன காட்சின்னு அல்லாஹ் சொல்லல, அது ஹதீஸை கொண்டுதான் விளங்கி ஆகணும். குர்ஆனை கொண்டு எந்த காட்சியும் வழங்க முடியாது. அந்த காட்சி என்னங்கிறது ஹதீஸ்ல வரும், அது ஹதீஸ் நம்ம ரெண்டாவது சொல்லுவோம். அப்ப அந்த காட்சியை சொன்ன உடனே மனிதர்களுக்கு ஒரு ஃபித்னாவாக, ஒரு குழப்பமாக, ஒரு சோதனையாக மாறுச்சு. அப்ப சோதனையா மாறுற அளவுக்கு அந்த ஒரு காட்சி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த சூறாவிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுவும் மறைமுகமாக அந்த மேராஜ் என்பதை சொல்லுது. அதே மாதிரி மேராஜ் சம்பவத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. எல்லா நபியும் சந்திக்கிறாங்க. அந்த சம்பவத்தை விரிவாக நான் சொல்லல, சம்பவம் உங்களை சொல்ல வரல. மேராஜை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கோடிட்டு தான் குர்ஆன் காட்டும். தொழுகை நினாட்டுங்கள் தான் குர்ஆன் சொல்லுமே தவிர, தக்பீர் கிப்லா நோக்குங்கள், தக்பீர் கட்டுங்கள், நெஞ்சில கட்டுங்கள், இவ்வளவு ஓதுங்கள், அப்புறம் லமுசுரா ஓதுங்கள், அப்புறம் ருக்கு செய்யுங்கள், ருக்குல சுப்ஹான ரப்பியல் அதையும் இப்படிலாம் இருக்குமா குர்ஆன்ல? இருக்காது. தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் நிலைநாட்டி காட்டுவாங்க, நம்ம அதுல தெரிஞ்சுக்கணும். நோன்பு வையுங்கள் இருக்கும், ஜக்காத்து கொடுங்கள் இருக்கும், எதுக்கு எவ்வளவு உண்டு குர்ஆன்ல இருக்காது. ஆர்டர் தான், ஓரலா தான் இருக்கும், ஜீவோ தான் இருக்கும். அதுக்கு விளக்கம் எங்க கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மேராஜை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஓரல் அப்படி மறைமுகமா அப்படி தொட்டு காட்டுறான். அதுல சொல்றான், உலகத ஆத்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு நாம் ஒரு வேதத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் அதை ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி, அவரை நீ சந்தித்தாய் இல்லையா, அதுல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா எப்படி சந்திச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் என்ன, மூசாவுடைய காலம் என்ன? ரசூலுல்லாஹ் மூசா பார்த்திருக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூசாவை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாங்கிறான். அப்ப மூசா எப்ப போய் பார்த்தாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல மூசா வாழ்ந்தாங்களா, அல்லது மூசா காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களா? அவரை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாங்கிறானே, அப்ப பார்த்திருக்காங்க. மூசாவை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாம்னா அது எப்படி குர்ஆன் சொல்லுது? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லிட்டு, நீ பார்த்ததை கற்பனை நினைச்சுக்கிட்டு இருக்காத, ஏதோ சைத்தானுடைய ஊசலாட்டு நினைச்சுக்கிறாத, அதுல உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. உலகத ஆத்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி என்று சூரத்து சஜிதாவுல 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அவரை சந்திச்சதுல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். அப்ப குர்ஆன்ல இருந்து நம்ம என்ன விளக்குறோம்னா, பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது உண்மை, அதை தாண்டி தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் காட்டினது உண்மை, ஒரு காட்சியை காட்டி அந்த காட்சியினால் மக்களுக்கு மத்தியில பெரும் குழப்பம் ஏற்பட்டது உண்மை, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது உண்மை. அது எப்படி பார்த்தாங்க? குர்ஆன்ல இருந்தே மேராஜ் இருக்குன்னு நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. குர்ஆன்ல கிடையாது, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்காகலாம் சொல்லி காட்டுறேன். குர்ஆன்ல தாண்டி கிடையாது, அதை நம்ப மாட்டேங்கிறவனுக்காக சொல்றேன். குர்ஆன்லயே இருக்கு இதெல்லாம், அப்படிதான் குர்ஆன்ல இருக்க முடியும். குர்ஆன்ல மேராஜ் சம்பவத்தை விளக்கி சொல்றான்னா, இந்த குர்ஆன் மாதிரி ஒரு 1000 குர்ஆன் இருக்கணும், ஒன்னு அப்படி விளக்கி சொல்றான். சாட்டா தான் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆனில் மேராஜை பற்றி இவ்வளவு செய்தி தான் கிடைக்குது.